அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 175 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழர் குடும்ப முறை பக்தவச்சல பாரதி, விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி, கம்பராமாயணம் கம்பர், உரிமை தாகம் பூமணி, பொருள் மயக்கம், திருக்குறள் திருவள்ளுவர். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம 175 கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 11th 12th இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே புக்காக வெளியிட்டிருக்கோம். நீங்கள் தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அப்டேட் கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழர் குடும்ப முறை. ஃபஸ்ட்டு கொஷின், மனித சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். மனித சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம். திருமணம், குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே எந்த நூலில் இடம்பெறவில்லை? எந்த நூலில் இடம்பெறவில்லை? தொல்காப்பியம், சங்க இலக்கியம். இதில் வந்து திருமணம், குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே இடம்பெறவில்லை. குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயின்று வருகிறது? எந்த நூல்னா திருக்குறளில் பயின்று வருகிறது. குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயின்று வருகிறது? திருக்குறள். சங்க இலக்கியத்தில் குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள். குடம்பை, குடும்பு, கடும்பு. சங்க இலக்கியத்தில் குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் வந்து குடம்பை, குடும்பு, கடும்பு. சங்க இலக்கியத்தில் குடும்பை என்ற சொல் எத்தனை இடங்களில் பயின்று வருகிறது? 20 இடங்களில் பயின்று வருகிறது. சங்க இலக்கியத்தில் குடும்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு என்ற சொல் டேஸ் என்று பொருள்படுகின்றது? கூடி வாழுதல். குடும்பு என்ற சொல் கூடி வாழுதல் என்று பொருள்படுகின்றது. குடும்பு எனும் சொல்லுடன் அம் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக டேஸ் எனும் சொல் அமைந்தது. குடும்பம். குடும்பு எனும் சொல்லுடன் அம் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக குடும்பம் எனும் சொல் அமைந்தது. இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வலியதுவே மனையகம் புகா காளையான என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள குடும்பங்களின் வாழ்விடங்களின் பெயர்கள். இல், மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள குடும்பங்களின் வாழ்விடங்களின் பெயர்கள். இல், மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம். அகநானூற்றின் எந்த திணை பாடலில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது? மருதத்திணை. அகநானூற்றுடைய மருதத்திணை பாடலில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. தற்காலிகமாக தங்கும் இடத்தினை சங்க காலத்தில் எவ்வாறு அழைத்தனர்? புக்கில். தற்காலிகமாக தங்கும் இடத்தினை சங்க காலத்தில் எவ்வாறு அழைத்தனர்? புக்கில். கணவனும் மனைவியும் பெற்றோரை பிரிந்து தனியாக வாழும் இடத்தின் பெயர் இது அப்படின்னா தன்மனை. கணவனும் மனைவியும் பெற்றோரை பிரிந்து தனியாக வாழும் இடத்தின் பெயர் வந்து தன்மனை. மனை எனும் சொல் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் எவ்வாறு பயின்று வருகின்றது? நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தை மனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை. ஸோ மனை எனும் சொல் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் எவ்வாறு பயின்று வருகிறது? நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தை மனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை. 14வது கொஷின், டேஸ் எனும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும்? மனையோல். மனையோல் எனும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். வாழ்விடத்தை குறிக்கும் முதன்மை சொல் தான் வந்து மனை.
வாழ்விடத்தை குறிக்கும் முதன்மை சொல் வந்து மனை. மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்த்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே டேஸ் எனப்படுகிறது. மணந்தகம். மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்த்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மணந்தகம் எனப்படுகிறது. எத்தனை குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை மணந்தகம் என்ற நிலை குறிக்கிறது? முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை மணந்தகம் என்ற நிலை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலை அதான் வந்து மணந்தகம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலை வந்து மணந்தகம். இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். மணந்தகம் எனும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது? தொல்காப்பியம். மணந்தகம் எனும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது? தொல்காப்பியம். சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் வந்து பதிற்று 10. சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் வந்து பதிற்று 10. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. 23வது கொஷின். செம்முது பெண்டின் காதலன் சிரா அன் என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. செம்முது பெண்டின் காதலன் சிரா அன் என்ற பாடல் வந்து புறநானூறு. இது வந்து தாயமுறை பற்றி கூறும் பாடல் வரி. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்ற பாடல் வரி வந்து புறநானூறு. முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி வந்து புறநானூறு. முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் வந்து புறநானூறு. வானரை கூந்தல் முதியோள் சிறுவனும் புறநானூறு. முளரி மருங்கின் முதியோள் சிறுவனும் புறநானூறு. எண்மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்று தாயமுறை பற்றி கூறும் இப்பாடல் வரி பார்த்திங்கன்னா கலித்தொகை. எண்மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்ற தாயமுறை பற்றி கூறும் பாடல் வரி வந்து கலித்தொகை. சங்க காலத்தில் யார் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து தாய். சங்க காலத்தில் யார் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது? தாய். சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? தாயமுறை. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் முறைக்கு தான் வந்து தாயமுறை என்று பெயர். திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது என கூறும் நூல் வந்து அகநானூறு. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது என கூறும் நூல் வந்து அகநானூறு. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் யாருக்கு போய் சேர்ந்தன? பெண்களுக்கு. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் யாருக்கு போய் சேர்ந்தன? பெண்களுக்கு. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிருக்கே போய் சேர்ந்தன என்பதை டேஸ் நூலில் உள்ள மருதத்திணையை சேர்ந்த பாடல் விளக்குகிறது? குறுந்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்திணை பாடல் வந்து தாய்வழி சொத்துக்கள் பெண்டிருக்கே போய் சேர்ந்தன என்பதை விளக்குகிறது. மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு டேஸ் நோன்பு செய்திருக்கிறாள்? சிலம்பு களி நோன்பு. மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறாள். நும்மனை சிலம்பு கலிய அயிரினும் எம்மனை வதுகை நல்மணம் கலிக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஐங்குறுநூறு. நும்மனை சிலம்பு கலிய அயிரினும் எம்மனை வதுகை நல்மணம் கலிக என்ற பாடல் வந்து ஐங்குறுநூறு. மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்ற பாடல் பெண் தன் கணவனையே முழுமையாக சார்ந்திருந்த நிலையை கூறுகிறது. ஸோ எந்த பாடல்னா குறுந்தொகை.
மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற குறுந்தொகை பாடல் பெண் தன் கணவனையே முழுமையாக சார்ந்திருந்த நிலையை கூறுகிறது. இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிகளை டேஸ் தெளிவுபடுத்துகிறது. ஐங்குறு நூறு. இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிகளை டேஸ் தெளிவுபடுத்துகிறது. ஐங்குறு நூறு. மறியடைப்படுத்த மாண்பினை போல் என்ற டேஸ் பாடல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருப்பதை குறிக்கிறது. ஐங்குறு நூறு. மறியடைப்படுத்த மாண்பினை போல் என்ற ஐங்குறு நூறு பாடல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருந்ததை குறிக்கிறது. தொடக்க நிலை அல்லது நெருக்கமான குடும்பம் என அழைக்கப்படுவது தனி குடும்பம். தொடக்க நிலை அல்லது நெருக்கமான குடும்பம் என அழைக்கப்படுவது தனி குடும்பம். எந்த குடும்பம் சமூக படி மலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று? தனி குடும்பம். எந்த குடும்பம் சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று? தனி குடும்பம். 39. நேர்வழி விரிந்த குடும்ப முறை பற்றி புறநானூற்று பாடலில் கூறியவர் யார்னா? ஒக்கூர் மாசாத்தியார். நேர்வழி விரிந்த குடும்ப முறை பற்றி புறநானூற்று பாடலில் கூறியவர் ஒக்கூர் மாசாத்தியார். நற்றாய் என்பதன் பொருள் பெற்ற தாய். நற்றாய் என்பதன் பொருள் பெற்ற தாய். சமூக தாயாக விளங்கியவர் யார்னா? செவிலித்தாய். சமூக தாயாக விளங்கியவர் செவிலித்தாய். விரிந்த குடும்பம் பற்றி பதிவு செய்யும் இலக்கண நூல் தொல்காப்பியம். விரிந்த குடும்பம் பற்றி பதிவு செய்யும் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. 43வது கொஸ்டின். தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரை பனுவல் என்ற காலாண்டு இதழில் வெளிவந்த ஆண்டு எப்போனா? 2010. தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரை பனுவல் என்ற காலாண்டு இதழில் வெளிவந்த ஆண்டு 2010. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்து வருபவர் பக்தவச்சல பாரதி. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்து வருபவர் தான் பக்தவச்சல பாரதி. பழங்குடிகள், நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்புநிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. ஸோ யாருடையதுனா? பக்தவச்சல பாரதி. பழங்குடிகள், நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்புநிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி எழுதிய நூல்கள்: இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு. பக்தவச்சல பாரதி எழுதிய நூல்கள் இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு. தமிழ் பரம்பரை, அதாவது ஆண் பெண். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஆண், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ரெட் கலராக கொடுத்துருக்கிறது எல்லாமே பெண். பாருங்கள்: பரன், பறை, சேயோன், சேயோல், ஓட்டன், ஓட்டி, பூட்டன், பூட்டி, பாட்டன், பாட்டி, தந்தை, தாய். அப்புறம் நாம், மகன், மகள், பெயரன், பெயர்த்தி, கொள்ளுப்பேரன், கொள்ளு பெயர்த்தி, எள்ளுப்பேரன், எள்ளு பெயர்த்தி. ஸோ தமிழர் பரம்பரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது லெசன் விருந்தினர் இல்லம். இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம், ஒவ்வொரு காலையும் புதுவரவு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா? ஜலாலுதீன் ரூமி. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம், ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி. வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்ற பாடலின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி. வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்ற பாடலின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா? கோல்மன் பார்க்ஸ். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் பார்க்ஸ். கோல்மன் பார்க்ஸின் நூலை தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா? என் சத்தியமூர்த்தி.
கோல்மென் பாக்ஸின் நூலை தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து என் சத்தியமூர்த்தி. ஜலாலுதீன் ரூமி எந்நாட்டை சேர்ந்த கவிஞர்? ஆப்கானிஸ்தான். ஜலாலுதீன் ரூமி வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த கவிஞர். ஜலாலுதீன் ரூமி எந்த ஆண்டு பிறந்தார்? கிபி 1207. ஜலாலுதீன் ரூமி எந்த ஆண்டு பிறந்தார்? கிபி 1207. பாரசீகத்தின் மிக சிறந்த கவிஞர்களில் ஒருவர் தான் ஜலாலுதீன் ரூமி. பாரசீகத்தின் மிக சிறந்த கவிஞர்களில் ஒருவர் வந்து ஜலாலுதீன் ரூமி. ஜலாலுதீன் ரூமியின் சூப்பி தத்துவ படைப்பான மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது? 25,600 பாடல்களை கொண்டது. ஜலாலுதீன் ரூமியின் சூப்பி தத்துவ படைப்பான மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது? 25,600 பாடல்களை கொண்டது. ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு தான் வந்து மஸ்னவி. ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு வந்து மஸ்னவி. ஜலாலுதீன் ரூமியின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான்-இ-ஷம்ஸ்-இ தப்ரிசி. ஜலாலுதீன் ரூமியின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் தான் வந்து திவான்-இ-ஷம்ஸ்-இ தப்ரிசி. ஸோ மூன்றாவது கம்பராமாயணம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது கட்டாயம் ஒரு கொஷின் கம்பராமாயணத்திலேருந்து கேட்டுருவாங்க எல்லா எக்ஸாம்லையுமே. கம்பராமாயணத்தில் உள்ள குகப்படலமானது எக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? அயோத்திய காண்டம். அதாவது குகப்படலம் வந்து கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டத்தில் வந்து இருக்குது. வேடுவர் தலைவன் பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் யார் அப்படின்னா குகன். வேடுவர் தலைவன் பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் தான் குகன். ராமனுக்கு கங்கையை கடக்க உதவி செய்தவர் தான் வந்து குகன். ராமனுக்கு கங்கையை கடக்க உதவி செய்தவர் வந்து குகன். ராமன் யாரை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான்? யாரை அப்படின்னா குகனை வந்து உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். அன்னவன் உரைக்கேலா அமலனும் உரை நேர்வான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். அன்னவன் உரைக்கேலா அமலனும் உரை நேர்வான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். சொல்லும் பொருளும். அமலன் அப்படின்னா ராமன், இளவல்னா தம்பி, நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். அமலன்னா ராமன், இளவல்னா தம்பி, நளிர்கடல்னா குளிர்ந்த கடல். கம்பராமாயணத்தில் குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உனதே ஆகும், நான் உன்னுடைய ஏவலுக்கேற்ப பணிபுரிபவன் என்று ராமன் யாரிடம் கூறினான்? யாரிடம் அப்படின்னா குகன். இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ இது நான் செக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். 64. துன்பம் உளது எனின் அன்றே சுகம் உளது, அது அன்றி பின்பு உள என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க குரூப் 4 எக்ஸாமில். இதுக்கான இந்த கொஷின், இந்த பாடல் கேட்கல, இந்த பாடலில் இருக்கக்கூடிய மீனிங்கை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த மீனிங் பின்னாடி வந்து பார்க்கலாம். துன்பம் உளது எனின் அன்றே சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள என்ற பாடல் வந்து கம்பராமாயணம். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம் என்ற பாடல் வரி வந்து கம்பராமாயணம். சொல்லும் பொருளும். துன்பு அப்படின்னா துன்பம், உன்னேல் அப்படின்னா எண்ணாதே, உன்னேல்னா எண்ணாதே. 67வது கொஷின். துன்பம் என்று ஒன்று இருந்தால் தானே இன்பம் என்பது புலப்படும், துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு என கூறும் நூல். ஆன்சர் வந்து கம்பராமாயணம். இதுதான் அந்த கொஷின், டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். அதாவது துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. கம்பராமாயணம். அந்த பாடல் வரி நான் முன்னாடியே பார்க்கும்போது சொன்னேன். 68. கம்பராமாயணத்தில் யாருடன் சேர்ந்து ஐவர் ஆனோம் என்று ராமன் கூறினார்? ஆன்சர் வந்து குகன். சடாயு உயிர் நீத்த படலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆரண்ய காண்டம். சடாயு உயிர் நீத்த படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆரண்ய காண்டம். ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டவன் யார்னா கழுகுவேந்தன் சடாயு. ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டவன் வந்து கழுகுவேந்தன் சடாயு. ராமன் யாரை தந்தையாகவே கருதி அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்தார்? கழுகுவேந்தன் சடாயு. ராமன் யாரை தந்தையாகவே கருதி அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்தார்? கழுகுவேந்தன் சடாயு.
சவரி பிறப்பு நீங்கப்படலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆரண்ய காண்டம். சவரி பிறப்பு நீங்கப்படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆரண்ய காண்டம். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள் யார்னா சவரி. ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள் தான் வந்து சவரி. ராமனை சுக்கிரியனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் தான் வந்து சவரி. ராமனை சுக்கிரியனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் வந்து சவரி. என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பழித்தது, என் பிறவி ஒளிந்தது என்று கூறியவள் தான் வந்து சவரி. என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பழித்தது, என் பிறவி ஒளிந்தது என்று கூறியவள் வந்து சவரி. நட்பு கோட்பாடலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? கிட்கிந்தா காண்டம். நட்பு கோட்பாடலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? கிட்கிந்தா காண்டம். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். சொல்லும் பொருளும்: அனகன் அப்படின்னா ராமன், அனகன்னா ராமன். உவா அப்படின்னா அமாவாசை, உவானா அமாவாசை. உடுபதி அப்படின்னா சந்திரன், உடுபதினா சந்திரன். ஆசையை அறவே அழித்த சிந்தையான் யார் அப்படின்னா ராமன். ஆசையை அறவே அழித்த சிந்தையான் வந்து ராமன். வானர தலைவன் தான் வந்து சுக்ரீவன். வானர தலைவன் வந்து சுக்ரீவன். அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தவர்கள் யார் அப்படின்னா ராமன், சுக்ரீவன். அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தவர்கள் தான் ராமன், சுக்கிரவன். சொல்லும் பொருளும்: செற்றார் அப்படின்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர். செற்றார்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர். வீடணன் அடைக்கல படலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து யுத்த காண்டம். வீடணன் அடைக்கல படலம் கம்பராமாயணத்தின் எக்காண்டத்தில் அமைந்துள்ளது? யுத்த காண்டம். சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் யாரிடம் கூறுகிறான்? யாரிடம் அப்படின்னா ராவணன். சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் யாரிடம் கூறுகிறான்? ராவணனிடம் வந்து கூறுகிறான். வீடணன் யாரிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான்? ராமனிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். வீடணன் யாரிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான்? ராமன். ராமன் யாரை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை உரிமையாக்கினான்? யாரை அப்படின்னா வீடணனை வந்து உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை உரிமையாக்கினான். ஆணை சக்கரத்தை உடையவன் யார் அப்படின்னா ராமன். ஆணை சக்கரத்தை உடையவன் வந்து ராமன். குகனோடும் ஐவர் ஆனோம் முன்பு பின் குன்று சூழ்வான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனாக குறிப்பிடப்படுபவன் யார் அப்படின்னா சுக்ரீவன். கம்பராமாயணத்தில் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனாக குறிப்பிடப்படுபவன் தான் வந்து சுக்ரீவன். கம்பராமாயணத்தில் யாருடன் சேர்த்து அறுவர் ஆனோம் என்று ராமன் கூறினான்? யாருடன் அப்படின்னா சுக்ரீவன். 5வது பார்த்தீங்கன்னா வந்து குகன், 6வது வந்து சுக்ரீவன். கம்பராமாயணத்தில் யாருடன் சேர்ந்து எழுவர் ஆனோம் என்று ராமன் கூறினான்? யார் அப்படின்னா வீடணன். கம்பராமாயணத்தில் யாருடன் சேர்ந்து எழுவர் ஆனோம் என்று ராமன் கூறினான் அப்படின்னா வீடணன். இலக்கண குறிப்பு: உளது இடைக்குறை, உளது என்பது இடைக்குறை. மாதவம் உரி சொற்றொடர், மாதவம் என்பது உரி சொற்றொடர். தாழ்கடல் வினைத்தொகை, தாழ்கடல் என்பது வினைத்தொகை. செற்றவர் வினையாளனையும் பெயர், செற்றவர் வந்து வினையாளனையும் பெயர். நுந்தை நும் தந்தை என்பதன் மருவு, நுந்தை வந்து நும் தந்தை என்பதன் மருவு. 92 தந்தனன் பகுவத உறுப்பிலக்கணம். தா தா இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன், அதாவது தா பகுதி, த என குறுகியது விகாரம். இத்து சந்தி, இத்து இந்தானது வந்து விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை, அன் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. 93 பொலிந்தான் பகுவத உறுப்பிலக்கணம்.
பொலி ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண், பொலி பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அருங்கானம் புணர்ச்சி விதி காண்க. அருமை ப்ளஸ் காணம் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் விதிப்படி வந்து அரு ப்ளஸ் காணம் அப்படின்னு வந்து மாறுது. இனமைகள் விதிப்படி வந்து அருங்கானம் அப்படின்னு வந்து இணையுது. கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் ஈட்ட பெயர் வந்து ராம அவதாரம். கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் ஈட்ட பெயர் வந்து ராம அவதாரம். நிறைய டைம் கேட்ட கொஷின். கம்பராமாயணத்தை இயற்றியவர் வந்து கம்பர். கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் தான் வந்து கம்பர். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் வந்து கம்பர். அடுத்து 4வது தலைப்பு வந்து உரிமை தாகம். உரிமை தாகம் கதையில் வரும் அண்ணன் பெயர் எது அப்படின்னா முத்தையன். அண்ணன் பெயர் வந்து முத்தையன். உரிமை தாகம் கதையில் வரும் தம்பியின் பெயர் வந்து வெள்ளைச்சாமி. உரிமை தாகம் கதையில் வரும் முத்தையனின் மனைவி பெயர் வந்து மூக்கம்மா. முத்தையனின் மனைவி பெயர் வந்து மூக்கம்மா. பேச்சு மொழிக்குரிய தமிழ் சொற்கள். அன்னையம் அப்படின்னா நிறைவானது. அன்னையம்னா நிறைவானது. எச்சவந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன் தான் எச்சவந்தவன். கீழத்தார் அப்படின்னா புன்செய்யின் ஒரு பகுதி தான் வந்து கீழத்தார். கெராமுனுசுனா கிராம நிர்வாக அலுவலர். கெராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர். கொடாவாங்கல்னா கொடுக்கல் வாங்கல். கொடாவாங்கல் கொடுக்கல் வாங்கல். திருணை அப்படின்னா திண்ணை. திருணை அப்படின்னா திண்ணை. தெகஞ்செத அப்படின்னா முடிஞ்சதை. தெகஞ்செத அப்படின்னா முடிந்ததை. பிஞ்சைனா புன்சை. பிஞ்சைனா புன்சை. ரோசி அப்படின்னா உரசுதல். ரோசினா உரசுதல். வாந்தக்கமாக அப்படின்னா இணக்கமாக. வாந்தக்கமாக இணக்கமாக. விதப்பெட்டினா விதைப்பெட்டி. விதப்பெட்டி விதைப்பெட்டி. வெள்ளலங்காட்டி அப்படின்னா விடியற்காலை. அதாவது வெள்ளங்காட்டி. வெள்ளங்காட்டி வந்து விடியற்காலை. வேண்டரா அப்படின்னா வேண்டாத. வேண்டரனா வேண்டாத. திருகைனா மாவு அரைக்கும் கல் வந்து திருகை. குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு வந்து குறுக்கம். கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி. கடகம்னா ஓலைப்பெட்டி. உரிமை தாகம் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது? பூமணி சிறுகதை என்ற தொகுப்பில் வந்து இருக்குது உரிமை தாகம். பூமணி டேஸ் எழுத்தாளர்களுள் ஒருவர். கரிசல் எழுத்தாளர்களுள் ஒருவர் தான் பூமணி. பூமணியின் இயற்பெயர் வந்து பூ மாணிக்கவாசகர். பூமணியின் இயற்பெயர் வந்து பூ மாணிக்கவாசகர். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத் துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் வந்து பூமணி. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத் துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் தான் வந்து பூமணி. பூமணியின் சிறுகதை தொகுப்புகள். அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள். பூமணியின் சிறுகதை தொகுப்புகள் வந்து அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள். பூமணியின் புதினங்கள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை. பூமணியின் புதினங்கள் வந்து வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை. பூமணி இயக்கிய திரைப்படம் வந்து கருவேலம் பூக்கள். பூமணி இயக்கிய திரைப்படம் வந்து கருவேலம் பூக்கள். பூமணி அஞ்ஞாடி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு வந்து 2014. பூமணி அஞ்ஞாடி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு வந்து 2014. பொருள் மயக்கம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம புக்கு வாங்கினீங்கன்னா அதில் வந்து இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை. ஆன்சர் வந்து திருமணமும் குடும்பமும். சங்க காலத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை வந்து திருமணமும் குடும்பமும். பொறுத்துக. உரிமை தாகம். உரிமை தாகம் பார்த்திங்கன்னா பூமணி. அஞ்ஞாடி பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. ஜலாலுதீன் ரூமி வந்து பாரசீக கவிஞர். தமிழர் குடும்ப முறை வந்து பக்தவச்சல பாரதி. ஸோ ஆன்சருக்கு வந்து 2413. 118வது கொஷின். இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் வக்கிரம், அவமானம், வஞ்சனை. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார். யார் யார்? ஆன்சர் வந்து ராமன், சுக்ரீவன்.
எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது. ஆன்சர் வந்து தந்தை வழி சமூக முறை. எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது வந்து தந்தை வழி சமூக முறை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சான்றோர் சித்திரம் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரை பற்றி கட்டாயம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கொஷின் வந்து கேட்குறாங்க தமிழில். ஸோ ஒரு முக்கியமான டாபிக் தான், பார்க்கலாம். பரிதிமாற் கலைஞர் காலகட்டம் எது? கிபி 1870 1903 வரைக்கும் பரிதிமாற் கலைஞருடைய காலகட்டம். பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் வந்து சி.வை. தாமோதரனார். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழியை கற்றார்? தந்தையிடம். பரிதிமாற் கலைஞர் வந்து யாரிடம் வடமொழியை கற்றார்? தம் தந்தையிடம். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? மகாவித்வான் சபாபதியார். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? மகாவித்வான் சபாபதியார். பரிதிமாற் கலைஞர் எத்தேர்வில் முதல் மாணவராக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார்? எந்த தேர்வுனா FA அப்படின்ற ஒரு தேர்வு, ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ். பரிதிமாற் கலைஞர் எத்தேர்வில் முதல் மாணவராக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார்? FA தேர்வு. பரிதிமாற் கலைஞர் எந்த கல்லூரியில் BA பயின்றார்? எந்த கல்லூரினா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் BA பயின்றார். பரிதிமாற் கலைஞர் தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் எத்தனையாவது மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தை பரிசாக பெற்றார்? ஆன்சர் வந்து முதல் மாணவராக. பரிதிமாற் கலைஞர் தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தை பரிசாக பெற்றார். பரிதிமாற் கலைஞர் எந்த ஆண்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழ் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார்? எந்த ஆண்டுனா 1893 வந்து கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழ் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள். ரூபாவதி, கலாவதி. பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் வந்து ரூபாவதி, கலாவதி. பரிதிமாற் கலைஞர் இயற்றிய மான விஜயம் என்னும் நூல் எந்நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து களவழி 40. பரிதிமாற் கலைஞர் இயற்றிய மான விஜயம் எனும் நூல் எந்நூலை தழுவி எழுதப்பட்டது? களவழி 40. பரிதிமாற் கலைஞர் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு டேஸ் எனும் நாடக இலக்கண நூலை இயற்றினார்? ஆன்சர் வந்து நாடகவியல். பரிதிமாற் கலைஞர் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றினார். பரிதிமாற் கலைஞர் எழுதிய தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா G.U. போப். பரிதிமாற் கலைஞர் எழுதிய தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து G.U. போப். மூசி பூர்ணலிங்கத்துடன் இணைந்து பரிதிமாற் கலைஞர் நடத்திய அறிவியல் இதழ் எது? ஞானபோதினி. மூசி பூர்ணலிங்கத்துடன் இணைந்து பரிதிமாற் கலைஞர் நடத்திய அறிவியல் இதழ் எது? ஞானபோதினி. தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் தான் பரிதிமாற் கலைஞர். நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது? 2004. நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. பரிதிமாற் கலைஞருக்கு பெற்றோரிட்ட வடமொழி பெயர் எதுனா சூரிய நாராயணனார். பரிதிமாற் கலைஞருக்கு பெற்றோரிட்ட வடமொழி பெயர் வந்து சூரிய நாராயணனார். தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் தான் பரிதிமாற் கலைஞர். தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் எந்த வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார்? எந்த வயதுனா 33 வயதில். பரிதிமாற் கலைஞர் வந்து 33 வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்று கூறியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். இது கொஷினாக கேட்டிருக்காங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்று கூறியவர் வந்து பரிதிமாற் கலைஞர்.
பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர். பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர். கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி திற்றெண்ணாம் நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வக்கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர். கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி தெற்றெனும் நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வக்கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர். எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு ஆற்றுக்கோர் ஊருண்டு ஊருக்கோர் சனமுண்டு என்ற பாடலை இயற்றியவர் வந்து இளங்கோ கிருஷ்ணன். எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு ஆற்றுக்கோர் ஊருண்டு ஊருக்கோர் சனமுண்டு என்ற பாடலை இயற்றியவர் வந்து இளங்கோ கிருஷ்ணன். சொல்லும் பொருளும் நவமதி அப்படின்னா புதுமையான ஒளிமயமான அறிவு. நவமதினா புதுமையான ஒளிமயமான அறிவு. வசி அப்படின்னா உயர்ந்த, மகுடன் அப்படின்னா தலைவன், அடவினா பெருகுதல், அடவினா பெருகுதல், மதம் தவிர, மதத்தவிர அல்லது மதம் தவிர, முனைப்பு நீங்க, திரவியம் அப்படின்னா செல்வம், திரவியம் அப்படின்னா செல்வம். படிப்போம் பயன்படுத்துவோம். லாபி, லாபி அப்படின்னா ஓய்வறை. செக் அவுட் வெளியேறுதல், செக் அவுட் வெளியேறுதல். டிப்ஸு சிற்றீகை, டிப்ஸ் அப்படின்னா சிற்றீகை. மினி மீல்ஸ் அப்படின்னா சிற்றுணவு, மினி மீல்ஸ்னால் சிற்றுணவு. 145வது கொஷின், அறிவை விரிவு செய். கம்பர் யார்? வ சுபமாணிக்கம். கம்பர் யார்? வ சுபமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி, சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி. வயிறுகள் பூமணி, வயிறுகள் வந்து பூமணி. சிறை அனுராதா ரமணன், சிறை வந்து அனுராதா ரமணன். புளியமரத்தின் கதை சுந்தர ராமசாமி, புளியமரத்தின் கதை வந்து சுந்தர ராமசாமி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம திருக்குறள் வந்து பார்க்கலாம். 146வது கொஷின், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி வந்து நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளில் வந்து நிரல் நிறை அணி வந்து வந்துள்ளது. யார் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்? யார் அப்படின்னா அறநெறியில் நின்று வாழ்கின்றவர். யார் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்? அறநெறியில் நின்று வாழ்கின்றவர். யார் செய்த உதவி உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும்? உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி. யார் செய்த உதவி உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும்? உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி. சினமென்னும் சேர்ந்தோரை கொல்லி இனமெனும் ஏமா புனைய சுடும் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி வந்து ஏகாதேச உருவக அணி. சினமென்னும் சேர்ந்தோரை கொல்லி என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி வந்து ஏகாதேச உருவக அணி. திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல். குறள் என்பது டேஸ் அடி வெண்பாவால் ஆனது. குறள் என்பது 2 அடி வெண்பாவால் ஆனது தான் குறள். திருக்குறள் என்பது டேஸ் ஆகுபெயர் ஆகும். அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். அறவிலக்கியம் என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். அறவிலக்கியம் என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வாழ்வில் நெறிகளை வகுத்து காட்டிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வாழ்வில் நெறிகளை வகுத்து காட்டிய நூல் தான் வந்து திருக்குறள். 157 ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லொருமை நாளிரண்டில் எனும் பழமொழி எந்த நூலின் பெருமையை விளக்குகிறது? எந்த அப்படின்னா திருக்குறள் நாலடியார். 2 என்பது வந்து திருக்குறளையும், நாள் என்பது நாலடியாரையும் வந்து குறிக்கிறது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள்,
காளிங்கர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து மொத்தம் வந்து 11. 11 10 பேர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1812. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என திருவள்ளுவரை போற்றியவர் யார்னா பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என திருவள்ளுவரை போற்றியவர் வந்து பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என திருவள்ளுவரை போற்றியவர் வந்து பாரதிதாசன். இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என திருவள்ளுவரை போற்றியவர் வந்து பாரதிதாசன். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை எங்கு நிறுவியுள்ளது? எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து நிறுவியுள்ளது. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை எங்கு நிறுவியுள்ளது? கன்னியாகுமரி. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? எங்கன்னா வேலூர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து வேலூரில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் வந்து அதிகாரங்கள் வந்து 38 அதிகாரம் 4 இயல்கள் வந்து இருக்குது. 38 அதிகாரம் 4 இயலில். அதே வந்து பொருட்பாலில் வந்து 70 அதிகாரம் 3 இயல் வந்து இருக்குது. பொருட்பாலில் 70 அதிகாரம் 3 இயல். இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் 2 இயல் வந்து இருக்குது. மொத்தமாக 133 அதிகாரம் 9 இயல் மொத்தமாக. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள 4 இயல்கள். அந்த 4 இயல் என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். இந்த 4, 20, 13, 1 அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகாரங்கள். பாயிரவியலில் 4 அதிகாரம் வந்து இருக்குது. இல்லறவியலில் 20 அதிகாரம் இருக்குது. துறவறவியலில் 13, ஊழியலில் 1. அப்போ இயல் வந்து 4, அதிகாரம் வந்து 38. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 38 வந்து வரும். ஸோ 4 அறத்துப்பாலில் 4 இயல் 38 அதிகாரம். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள 3 இயல்கள் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அப்போது வந்து 3 இயல். இதை 3த்தையும் கூட்டினீங்கன்னா 70 அதிகாரம் வந்து வரும். திருக்குறளின் இன்பத்துப்பாலில் உள்ள 2 இயல்கள் களவியல், கற்பியல். இந்த 7ம் 18 கூட்டினா 25 வரும். அப்போது வந்து 2 இயல் 25 அதிகாரம். அதுதான் வந்து இன்பத்துப்பால். 170வது கொஷின். கடலின் பெரிது எது? கடலின் பெரிது எது அப்படின்னா பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவிதான் வந்து கடலின் பெரிது. நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலடியார். நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை என்ற பாடல் வந்து நாலடியார். இலக்கண குறிப்பு. அன்பும் அறனும் வந்து எண்ணுமை, நன்களம் வந்து பண்பு தொகை, மறத்தல் வந்து தொழில் பெயர், மறத்தல் வந்து தொழில் பெயர், உலகு வந்து இடவாகு பெயர், உலகு வந்து இடவாகு பெயர். பொருள் கூறுக. வெகுளி அப்படின்னா சினம், வெகுளினா சினம். புனை அப்படின்னா தெப்பம், புனைனா தெப்பம். ஏமம்னா பாதுகாப்பு, திரு அப்படின்னா செல்வம். வெகுளினா சினம், புனை அப்படின்னா தெப்பம், ஏமம் பாதுகாப்பு, திரு அப்படின்னா செல்வம். வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? எதற்கு அப்படின்னா செய்யாமல் செய்த உதவிக்கு. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்குன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு. பொறுத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் யார் அப்படின்னா தெய்வத்துள் வைக்கப்படும். ஆன்சருக்கு கீழே பார்த்துக்கோங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வந்து தெய்வத்துள் வைக்கப்படும். பயன் தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி வந்து நன்மை கடலின் பெரிது. சினம் சேர்ந்தோரை கொல்லி, சினம் வந்து சேர்ந்தோரை கொல்லி. காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மானப்பெரிது. காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மானப்பெரிது. ஸோ வெற்றிகரமாக இயல் 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு இயலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.